ஸோ இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈத்தாக்சி பென்சீனை வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மெத்தடில் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி பென்சீன் நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்புறம் ஈத்தாக்சி அப்படின்னு நமக்கு என்ன பார்த்தோம்னா ஓ போட்டு இங்கே வந்து C2H5 வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன பண்ணால் இதுக்கான ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னது, எந்த ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தருக்கு ஆக்சிஜன் குரூப் வந்து இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து ஒரு காம்பவுண்டாக இருக்கணும், இது வந்து ஒரு ரியேஜெண்ட்டாக இருக்கணும். ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதும் ரெண்டு ரியேஜெண்டாக வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ வில்லியம்ஸ் ஈத்தர் சின்ஸ்னா நமக்கு என்ன ஜென்ரலாக இப்போ RClலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா Na இல்லையா, NaO R டேஷ் வந்து நம்ம எடுத்துப்போம். R டேஷ் இந்த ரெண்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி இந்த Clலும் Na நமக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா RO R டேஷ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து ஈத்தர் வந்து இதான் ஃபார்ம் பண்ணுறது. அப்போ ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கத்தில் கூடிய R குரூப்பும் R டேஷும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு வேறு ரியேஜெண்ட் வந்து நமக்கு வந்துருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இந்த ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பும் வேறு வேறு இருக்கணும். ஒன்று வந்து ஹாலோ ஆல்கேன் வந்து இருக்கணும், இன்னொன்று வந்து ONA வந்து நமக்கு வந்து இருக்கணும். இப்போ நம்ம சப்போஸ் இங்கே நமக்கு வந்து பென்சின் ரிங்கில் நமக்கு வந்து ஹாலஜன் எடுத்தோம்னு வச்சுங்களேன். இப்போ பென்சின் ரிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஹாலஜன் வந்து எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வந்து C2H5 வந்து பார்த்தீங்கன்னா NaO வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் ஆகாது. ஏன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே NaCl வெளியே போகணும்னா குளோரின் வந்து நமக்கு வந்து வெளியில் போகணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் வந்து குளோரின் அட்டாச் ஆகிருக்கும்போது அது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரால் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து இருக்கும். அப்போ அந்த பார்ஷியல் டபுள் பாண்டை உடைக்கிறது நமக்கு வந்து கஷ்டம். அப்போ இங்கே NaCl வந்து வெளியில் போகாது, ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பென்சின் ரிங்கில் நம்ம என்ன பண்ணால் ONA வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும். எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Cl வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த NaO Cl நமக்கு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ நமக்கு எங்கே இருக்கணும், ONA வந்து நமக்கு வந்து எங்கே இருக்கணும், பென்சினில் தான் இருக்கணும். குளோரின் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கைல் காம்பவுண்ட் தான், பிரைமரி காம்பவுண்ட் தான், ஆல்கைல் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து Cl வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மாறி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ நமக்கு தேவையான ஈத்தாக்சி பென்சின் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடும் குளோரோ ஈத்தேனும் நமக்கு தேவையான ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, இங்கே எழுதிட்டா சோடியம் அங்கே நேம் தான் வந்து மெயினாக வந்து கேட்டுக்கிறாங்க. சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே, சோடியம் ஃபீனாக்சைடு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளோரோ ஈத்தேன். ஸோ இதான் நமக்கு தேவையான ஸ்டார்டிங் மெட்டீரியல். இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் நமக்கு இந்த காம்பவுண்ட் வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும்.